தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய வாஞ்சை என்ன? ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம். அடுத்து தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே என்னை குறித்து உடைய சித்தம் என்ன? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவ பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே என் வாழ்க்கையிலே என்னை இப்படி நடத்தி கொண்டு இருக்கிறீர் என்று சொன்னால் என்னை குறித்து உடைய சித்தம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, அப்போஸ்தலர்ல பவுல் தேவனாலே சந்திக்கப்படுகிற போது, பவுல் தேவனை முகமுகமாய் சந்திக்கிறான், வீழ்த்தப்படுகிறான். முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்க அறிந்து கொண்டா முதல் கேள்வி அதுதான். ஆண்டவரே என்னை குறித்து, என் வாழ்வை குறித்து, என் குடும்பத்தை குறித்து உங்க சித்தம் என்ன? ஆண்டவரே நாங்க என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? ஆண்டவருக்கு மகிமை. தேவனை சரியாய் பணிந்து கொண்டு தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற போது அவர் கூட இருப்பார். அவர் அழைத்தவரை நம்ம என்ன செய்வாரா? மகிமைப்படுத்துவார். எப்போ நம்முடைய வாழ்வு வெற்றியுள்ளதாய் மாறுகிறது சொன்னா, தேவனை அறிகிறது மாத்திரமல்ல, அவர் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற போது மெய்யாகவே கூட இருக்கிற தேவன் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள வைப்பார்.